கடந்த 19ஆம் தேதி வானூர் அருகே உள்ள திருவக்கரை கிராமத்தை கணவனால் கைவிடப்பட்ட பெண் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து கற்பழித்து கொலை மிரட்டல் விடுத்த ஒன்றிய செயலாளர் மீது கூட்டுக்கொப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அதன் மீது 66B பிரிவு கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் வழி நடத்துகிற விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் பரிந்துரை செய்தவர் மீதுதான் இந்த புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் மீது துரித நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தப்பட்டது. கோவை பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணை 4 மணி நேரம் தேடுகிறார்கள். அதில் குற்றவாளி கைது செய்யப்படுவார். 30 நாட்களில் தீர்ப்பை பெற்றுத் தருவோம் என சொன்ன ஸ்டாலின் ஏன் விழுப்புரம் பெண்ணிற்கு எதுவும் சொல்லவில்லை? கோவை பெண் வழக்கில் ஒரு நீதி விழுப்புரம் மாவட்ட பெண்ணிற்கு ஒரு நீதியா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கண்டன அறிக்கையை விழுப்புரம் மாவட்ட திமுக கொடுத்துள்ளதாக கிண்டல் அடித்து பேசிய CV சண்முகம், அதிமுக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டும் திமுக கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை அவதூறு பரப்புவதாக கூறுகிறதா? காவல்துறை FIR உண்மையா இல்லை திமுக MLA லக்ஷ்மணன் கூறுவது உண்மையா? திமுக வன்மையாக கண்டிப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது காவல்துறை பதிவு செய்த வழக்கையும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் திமுக தலைமை அவதூறு பரப்புவதாக கூறுகிறது. 25 ஆண்டு காலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, யாரும் வியாபாரம் செய்ய முடியாது, ஆதரவற்ற பெண்கள் இருக்க முடியாது. லக்ஷ்மணன் எப்போது SP ஆனார் என்றும் விசாரிக்க இவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது எனவும் பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றம் செய்துள்ள ஒன்றிய செயலாளர் பெண்களால் வாக்களித்து வெற்றி பெற்ற லக்ஷ்மண் பெண்ணை கற்பழித்தவருக்கு துணை போகிறார் என்றும் லக்ஷ்மணன் புதிய SPயாக உருவாகியுள்ளதாகவும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்துள்ளதாகவும் இனி கஞ்சா இருக்காது, குற்ற சம்பவங்கள் நிகழாது, காவல்துறையை லக்ஷ்மணன் கட்டுப்படுத்துவதாகவும் குற்றவாளியை காப்பாற்றுகிற வேலையை லக்ஷ்மணன் செய்ததாகவும். இவை திமுக தலைமைக்கும் முதல்வருக்கும் தெரியுமா? இவை அறிவாலயத்தில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகிது எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் கற்பழிப்பு குற்றவாளிக்கே மாவட்ட செயலாளர் வெளிப்படையாக நன்மதிப்பு சான்றிதழ் கொடுக்கிறார். தமிழக காவல்துறை திமுகவின் ஏஜென்ட்டாகவும் கோபாலபுரத்து அடிமையாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டி பேசிய CV சண்முகம், வழக்கு தொடரப்படும் என அறிக்கை விட்டு இருக்கிறார் லக்ஷ்மணன். நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுவன் இந்த CV சண்முகம் அல்ல எனவும் திமுக ஆட்சியில் காவல்துறையில் நியாயம் கிடைக்காது, எனவே தைரியம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கள், சந்திக்கத் தயார் எனவும் பேசிய அவர், நம்பி வந்தவரை ஏமாற்றி செக் மோசடி செய்த வழக்கில் தொடர்புடையவர்தான் லக்ஷ்மணன். அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாதவர் என்னை பற்றி பேச அருகதை இல்லை என்றார். திமுக ஆட்சியில் தன் மீது 26 வழக்கு போடப்பட்டது. அதில் 24 வழக்கில் விடுதலை பெறப்பட்டுள்ளதாகவும் தவறுகளை எடுத்து சொல்லும் உரிமை அதிமுகவிற்கு உண்டு என்றும் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத செயலை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் குற்றவாளிக்கு நற்சான்று வழங்கியுள்ளார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பெண்களை காக்கும் லட்சணம் இதுதானா, இந்த தைரியம் லக்ஷ்மணனுக்கு எங்கிருந்து வந்தது என்றும் பெண் மீதான அநீதிக்கு குற்றவாளிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மணனின் அறிக்கை திமுகவிற்கு சம்மதமா, இது திமுக அறிக்கைதானா, அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்டதுதானா என்ற சந்தேகத்தை எழுப்பிய CV சண்முகம், திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், இனியாவது காவல்துறை முழு கவனம் செலுத்த வேண்டும், பெண்ணுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர், அப்பெண்ணிற்கு ஏதேனும் நடந்தால் இந்த அறிக்கை வெளியிட்டவர்தான் காரணம் என்றார். எனவே இனியாவது ஸ்டாலின் அரசும் காவல்துறையும் பாதிக்கப்பட்ட எண்ணிற்கு நியாயம் கிடைக்கச் செய்ய வேண்டும், குற்றவாளி கைது செய்யப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய CV சண்முகம், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் வழங்காமல் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டித்தும் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணை கண்டித்தும் வருகிற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஒன்றிய நகர பேரூர் கழக பகுதிகளில் மாலை 6 மணி அளவில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். கற்பழிப்பு குற்றவாளிக்கு சட்டமன்ற உறுப்பினரை துணை போவதால் மாவட்டத்தில் உள்ள தாய்மார்கள், மாணவிகள் உஷார் ஜாக்கிரதை என எச்சரித்த அவர், காவல்துறையில் நியாயம் கிடைக்காது, ஏனென்றால் திமுக தான் காவல்துறை என விமர்சித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். அவதூறு பரப்பும் விஷ சிந்தனையாளர்களுக்கு கண்டனம். என்ன சொல்றது? வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீது அவதூறு பரப்புகிற. எங்க அவதூறு பரப்புகிறது? யார் அவதூறு பரப்புறாங்க? இப்ப காவல்துறை அவதூறு பரப்புதா? இந்த மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் மீது குற்ற வழக்கு 36 39/25 கோட்டக்குப்பம் அனைத்து காவல் நிலையம். இது குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை FIR. அந்த FIRல குற்ற எண் 39/25 என்ன பிரிவின் கீழே
64 பிஎன்எஸ் ஆக்ட். பிஎன்எஸ் 64 கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் மீது? இதுல யார் குற்றவாளி? நடந்த சம்பவம் 19/11 அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் எப்ப நடந்தது? ஒரு நாள் இரவு 8 மணி அளவில், ஜூன் மாதம். பாதிக்கப்பட்ட பெண் பேர் சொல்லக்கூடாது. குற்றவாளி யார்? தெரிந்த, ஐயப்பாட்டுக்குரிய, தெரியாத, குற்றம் சாட்டப்பட்டவரின் முழுமையான விவரங்கள் நல்லா பார்த்துங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன், சன் ஆஃப் கோவிந்தசாமி, திருவக்கரை வில்லேஜ், வானூர். இது உண்மையா இல்ல இது உண்மையா? வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? வழக்கு பதிவு செய்தது யார்? தமிழகத்துடைய முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் குற்ற வழக்கு எண் 39 கீழே பிரிவு 64 கற்பழிப்பு வழக்கு ஞானசேகரன் என்பது மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எங்க அவதூறு? யாராவது நான் முட்டாளா இருக்கலாம், இங்க இருக்கலாம், நாங்களாம் முட்டாளா இருக்கலாம், அதிமுக எல்லாம் முட்டாள், நீங்க எல்லாம் சொல்லுங்க. இதுல எங்க அவதூறு? அவதூறா? தோல்வி பயத்தால். சரி, ரைட்டு. வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும் கீழான செயல்பாடில் ஈடுபட்டிருப்பதை நல்லா கவனிக்கிறீங்க தான். வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும் கீழான செயலில் ஈடுபட்டிருப்பதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. திமுக வன்மையாக கண்டிக்கிறது. இங்க நல்லா கவனிக்கணும். லட்சுமணன் கண்டிக்கல, விழுப்புரம் மாவட்டம் கண்டிக்கல, திமுக வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப இதை தயாரித்தது யாரு? அறிவாலயம். முதலமைச்சரோட ஒப்புதலோடு இது தயாரிக்கப்பட்டது என்ற சந்தேகம் வருகிறது. திமுக கண்டிக்கிறது. எது? ஒரு பெண், ஒருவர் என்னை கற்பழித்திருக்கிறார், ஆபாச பட வீடியோ எடுத்திருக்கிறார், அதை காட்டி 8 மாதமாக என்னை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார். என்னால் என் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, என்னால் இனி முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்தபோது என் மகனை நலனை கருத்தில் கொண்டு நான் இதை கொடுத்து விடுங்கள் என்ற போது என்னை மிரட்டியதால் இந்த புகார் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர்கள் சொல்வது வீண் அவதூறு பரப்புகிறார்கள். அதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. நல்ல செயல். மாற்று கட்சிகள் தலை தூக்க இயலாதபடி மேற்கு ஒன்றிய செயலர் பாஸ்கரன் செயல்பட்டு வருவார் 3 மாசத்துல. இந்த குடும்பம் அவங்க ஒன்றிய செயலர் ஒழுங்கு, அவங்க மாவட்ட செயலர் லட்சுமி ஒழுங்கு அவங்கள்ட்ட சொல்ல, மாற்று கட்சி தலை தூக்க முடியாதபடி 25 ஆண்டு காலமாக இந்த வானூர் தொகுதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதா கூட தெரியல. 3 மாசத்துல தலை தூக்க. ஆமா, அவதான் யாருமே தலை தூக்க கூடாதில்லை. யாரும் வியாபாரம் செய்ய முடியாது, யாரும் தொழில் பண்ண முடியாது, ஆதரவற்ற பெண்கள் இருக்க முடியாது. அங்க போய் கேட்டா அதான் நிலைமை. அந்த ஊருக்காரங்க அதான் சொல்றாங்க. அதான் நான் சொன்னேன். விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க. நமக்கு அவருக்கு மேல என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஒண்ணும் கிடையாது. அவர் கருப்பா சிவப்பான்னு கூட நம்ம பார்த்து தெரியாது. சொல்றாரு. வானூர் ஒன்றிய கழக செயலர் பணிகளை ஆற்றி வரும் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது சதிகாரர்கள் வீசும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம். எப்படா லட்சுமணன் எஸ்பி ஆனாரு? எப்ப ஐபிஎஸ் படிச்சாரு அவரு? டாக்டர் தொழிலை விட்டு எப்ப எஸ்பி ஆனாரு? இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க விசாரணை செய்வதற்கு? திமுக யார் அதிகாரம் கூட? நீங்க ஆளும் தமிழ்நாட்டையே ஆளலாம், இந்தியா கூட ஆளலாம். ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு? காவல்துறைக்கு. அதுவும்
உயர் அதிகாரி கூட கிடையாது. ஒரு பகுதியிலே இப்ப இந்த விழுப்புரம் நகரத்துல இந்த இடத்துல இந்த வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற எஸ்ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டரோ இல்ல அதுக்கு யார் அந்த சட்டத்தின் வகுத்திருக்கிறாங்களோ அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். எஸ்பிக்கும் கிடையாது, டிஐஜிக்கும் கிடையாது. அவங்களுக்கு தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது மிக கொடூரமான குற்றம் இது. ஒரு கற்பழிப்பு என்பது ஒரு கொடூரமான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். அந்த குற்ற செயலிலே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பெண்களும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த லட்சுமணனுக்கு. படித்தவர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள், பெண்களும் இந்த லட்சுமணன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லட்சுமணன் இன்றைக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட, கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட இந்த பாஸ்கரனுக்கு ஆதரவாக இது அவதூறாக பரப்புகிறார்கள், பொய்யாக பரப்புகிறார்கள். இதை நான் முழுமையாக விசாரித்து விட்டேன். யாரு இவர்? நான் லட்சுமணனாகிய நான், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய நான், திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலராகிய நான், லட்சுமணன் நான் முழுமையாக விசாரித்ததிலே இது உண்மை அல்ல என்று தெரிந்து கொண்டது. அப்ப இனிமேல் எல்லா கேஸும் அவரே விசாரிப்பார்ப்பா. புதிய எஸ்பி வந்துக்கிறார், புதிய இன்ஸ்பெக்டர். இனிமேல் விழுப்புரம் நகரத்தில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காது, போதை இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துருவார் லட்சுமணன். இனிமேல் எல்லாம் நடக்கும். ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வந்துக்கிறார், என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்துக்கிறார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் லட்சுமணன் விசாரித்திருக்கிறார். யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த மிகப்பெரிய தவறு. ஆளுங்கட்சி நிர்வாகியின் மீது, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியானோ, ஒரு வழக்கு விசாரணை இருக்கின்ற போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இது பொய், இது அவதூறு, இதை நாங்கள் விசாரித்திருக்கிறோம், இதுல உண்மையில்லை என்று சொன்னால் நீ யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறார்? இந்த வழக்கை இப்படிதான் நீ விசாரிக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கிறார், காவல்துறையை இன்ஃபுளுன்ஸ் செய்கிறார். இந்த வழக்கை இப்படிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர், சாரி, அதுக்கு என்ன பண்றது? ஞானசேகரன் என்ன எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் வருது. நம்ம என்ன பண்றது? பாஸ்கரன் தவறு செய்யவில்லை, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பாஸ்கரனை காப்பாற்றுகிற அப்பட்டமான பச்சையான ஒரு முயற்சி. இப்படி எல்லாரும் மறைதுருவா செய்வாங்க. சில குற்றங்கள்ல கட்சிக்காரங்க ஏதாவது ஈடுபட்டானா அடிதல் போனாலும் சண்டை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஏதோ போன்ல பேசுவாங்க சொல்லுவோம். ஆனா இத மாதிரி ஒரு மாவட்ட செயலர் இது திமுக தலைமைக்கு தெரிந்து செய்கிறாரா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல அவருடைய உத்தரவு? ஏன்னா இந்த திமுக கண்டிக்கிறது போது சந்தேகம் வருது, இது அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதுவரை அரசியலில் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமா சொல்லுவாங்க, இல்ல இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனா வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதெல்லாம் நாங்க அப்பப்போ சொல்றோம். தமிழ்நாடுடைய காவல்துறை செயலிழந்திருக்கிறது, செயல்படவில்லை, திமுகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது, கோபாலபுரத்து அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அதான் சொன்னோம், அதுதான் இன்னைக்கு நிரூபணம் ஆகிறது. அப்புறம் சொல்றார், முறையற்ற வகையில் பேசுகின்ற நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நாள் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. சி.வி. சண்முகம் இந்த முறையும் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் அவர்கள் சட்ட நடவடிக்கையால் நெருங்கிவிட்டது என்பதை நினைவூட்டுகிறேன். இந்த மாதிரி
லட்சுமணன் அவர்களே, அதை சொல்றதுக்கு ஒரு அருகதை இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். புரியுதா? நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறவன் இந்த சி வி சண்முகம் கிடையாது. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க இருக்கிறோம். தாராளமா வா வா, நீதிமன்றத்துல போடு. நான் அவதூறு பரப்புறேன், பொய்யா சொன்னேன், பாஸ்கர் மீது வேணும் வீண் பழி சொன்னாரு, அவதூறா போட்டாரு சொல்லி வழக்கு போடு. நான் அதை தான் வரவேற்கிறேன். நீ வா நீதிமன்றத்துக்கு. ஏன்னா உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. யார்கிட்ட? இந்த திமுக அரசு, இந்த காவல்துறையில் நியாயம் கிடைக்காது. எப்போ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுக்குறாரோ அப்ப இந்த இதுல நியாயம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு வா, என்ன இழு, வா. நான் அதை முழு மனசா ஏத்துக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா நீதிமன்றத்தில் வழக்கு போடு, நான் பாக்குறேன், போடு. அது யார் சொல்ற? உனக்கு சொல்றதுக்கு என்ன ஏதாவது அருகதை இருக்குதா? நீ யாரு? ஆனா திருடனை பத்தி என்ன சொல்லுவோம்? நல்லவன் தான் சொல்லுவான், கெட்டவன் தான் சொல்லுவான். அந்த திருடன் தான் சொல்லுவான். அது பத்தி தான். இந்த லட்சுமணன் யாரு? யாரு இந்த லட்சுமணன்? ஒரு குற்றவாளி. நீதிமன்றத்துல செக் மோசடி வழக்குல தன் கூட இருந்த ஒரு இறுதிய அறுவை சிகிச்சை மருத்துவர் இடமிருந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை பணத்தை பெற்றுக்கொண்டு செக்கை கொடுத்து விட்டு அந்த செக்கை பணம் போடாமல் மோசடி செய்து அந்த வழக்கு இன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை. நீதிமன்றத்தை போய் சந்திய பார்க்கத்தான் போறோம். நாங்க தைரியமா போறோம். 26 வழக்கு போட்ட தைரியமா நீதிமன்றத்துக்கு போனோம். 24 வழக்குல விடுதலை வந்திருக்கிறேன். புரியுதா? ஆகவே இப்படிப்பட்ட அவதூறுன்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் இந்த எஃப்ஐஆர் படிச்சு காட்டுறேன், பார்த்துங்க. அவங்க சொன்ன அப்பதான் அவங்க கொடுக்கும். எனது கணவர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு என்னிடம் இருந்து பிரிந்து வேறு பெண்ணுடன் வாழ்ந்து வருகிறார். நான் வீட்டு நீரிலே பூக்குறை வைத்து வயதான பெற்றோர்கள் என் மகனை வளர்த்து படிக்க வைத்து வருகிறேன். என் வீட்டுக்கு 4வது வீட்டில் வசிக்கும் திருவோக்கரை ஊராட்சி முன்னாள் தலைவர் பாஸ்கரன், தந்தை பெயர் கோவிந்தசாமி, செல் நம்பர் 9443536919 915979393140 செல்போன் உட்பட கொடுத்துருக்கிறாங்க, 2 போனு என்பவர் தானாக என்னை அழைத்து வீடு கட்ட போவதாக கேள்விப்பட்டதாகவும் வீடு கட்ட தேவையான மணல், ஜல்லி, கல், ஜல்லி போன்ற பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி தருவதாக கூறி என்னிடம் பேசி பொருட்களை சப்ளை செய்து அதற்குண்டான பணத்தையும் நான் அவரிடம் கொடுத்து விட்டேன். அதைத் தொடர்ந்து பாஸ்கரன் என்பவர் என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையில்லாமல் பேசி தொந்தரவு கொடுத்து வந்தார். எனக்கு திருமணம் ஆகவில்லை, உன் கணவன் உன்னுடன் வாழவில்லை என்று கூறி நாம் ஏன் ஒன்று சேரக்கூடாது என்று கேட்டார். அதற்கு நான் இது போன்று அத்துமீறி என்னிடம் பேசினால் ஊர் பஞ்சாயத்தில் உங்களை பற்றி கூறிவிடுவேன் என்பதற்கு மேற்படி பாஸ்கரன் என்பவர், ஊரில் நான் பெரிய மனுஷன், என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், நான் சொல்வதை போல் நீ நடக்கவில்லை என்றால் ஊர் முழுவதும் உன்னை பற்றி தவறுதலாக சொல்லி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்றும் இந்த ஊரிலே இருக்க முடியாது என்றும் பலமுறை மிரட்டினார். மேலும் என்னை பற்றி எந்த காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தாலும், கரெக்டாக தான் சொல்லுகிறாரு, எந்த காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தெளிவாதான் சொல்லியிருக்காரு. எல்லாம் அவர் பாக்கெட்ல இருக்குது போடுறது. சும்மா லட்சுமணனே அவர் பாக்கெட்ல இருக்கும்போது அப்புறம் காவல் நிலையம் என்ன பண்ணும்? எடுக்க மாட்டார்கள் என்று இந்த மாவட்டத்திலே நான் பெரும்புள்ளி என்று கூறி என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார். பாஸ்கர் என்பவர் என்னிடம் பேசிக்கொண்டே கதவை அடைத்து விட்டு என்னை கட்டிப்பிடித்து, ரைட் அதெல்லாம் வேண்டாம், என்னை பலவந்தமாக இழுத்து சென்று என்னை இழுத்து சென்றார். வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். நான் உடனே சத்தம் போட்டேன். மேற்படி பாஸ்கரன் என்னை வாயை அவர் கையால் இறுக்கமாக மூடிவிட்டு கத்தினால் உன்னை தவறாக பேசி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கூறிக்கொண்டு எனது விருப்பம் இல்லாமல் உடலுறவு செய்தார். எனது விருப்பம் இல்லாமல் உடலுறவு செய்தார். மேலும் இதை வெளியே சொன்னால் உனக்குதான் அசிங்கம் என்றும், நான் ஆம்பளை, மேலும் அரசியல் செல்வாக்கு பணம் வைத்து எதையும் சாதித்திருவேன் என்று மிரட்டி அனுப்பினார்.
அடுத்த நாள் என்னிடம் மேற்படி இரவு நடந்த அனைத்தையும் அவர் வீடியோ எடுத்துள்ளதாகவும், அவர் படுக்கைக்கு கூப்பிடும்போது மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும் என்றும், எப்போது போனில் ஆசையாக பேச வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர் எடுத்த அந்த செக்ஸ் வீடியோவை உலகமே பார்க்கும் என்றும் என்னை மிரட்டினார். நான் உடனே தற்கொலை செய்து கொள்ள துணிந்த போது என் பிள்ளை பற்றி நினைத்து என் முடிவை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து ஆரம்பித்தேன். பாஸ்கரன் அவர்கள் இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க நான் எப்போது கூப்பிடுகிறனோ அப்போதெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும். இல்லை என்றால் பொய்யான அவதூறுகளையும் வீடியோவையும் பரப்பி மானத்தை வாங்கிவிடுவேன் என்று மிரட்டியே கடந்த 6 மாத காலமாக பலமுறை என்னை கட்டாயப்படுத்தி மேற்படி அவர் கால்ஷெட்டில் உடலுறவு செய்தார். என்னையும் எனது மகனையும் திருவுக்கர கிராமத்தில் வாழவிட மாட்டேன் என்றும், என் இஷ்டப்படி இருந்தால் உயிர் பிழைக்கலாம், இல்லை என்றால் தொலைத்திடுவேன் என்று ஒரு வாரமாக என்னை கொலை மிரட்டல், இன்டிமிடேஷன், எங்க அந்த செக்ஷன் போட்டாங்க? போடல, கொலை மிரட்டல். 562 எங்க இருக்குது? இல்லையா? இல்லை 307 எதுவும் இல்லை. வருகிறார். எனது உடல்நிலை சரியில்லை என்றும் இனிமேல் வரமாட்டேன் என்று கூறியும் மேற்படி பாஸ்கரன் அவர்கள் வீடியோவை வெளியிட்டுள்ளேன் என்று மறைமுறுத்தி தொடர்ந்து என்னை செக்ஸ் தொல்லை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவரால் மிகுந்த மனவேலை, உடல் வேலை அடைந்து வாழ்க்கையில் வருகிறேன். தினமும் அன்பாக ஆதரவாக தொலைபேசி பேசணும். மகனையும் உன்னையும் உன் மகனையும் இல்லாமல் செய்ததுடன் நடத்தி வருகிறார். கடந்த 6 மாதங்களாக எனக்கு பாலியல் சித்திரவதை செய்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக உடலுறவு செய்து கொடுமைப்படுத்தும் மேற்படி திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் பாஸ்கரன் அவர்கள் மீது சட்டப்படி தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிருக்கும் மானத்துக்கும் தக்க பாதுகாப்பு அளிக்கும். இதில் எங்க அவதூறு சொல்லுங்க. பத்திரிகையாளர் எல்லாம் இருக்கீங்க, ஊடகம் எல்லாரும் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. இல்லை கட்சி சார்பாலாம் ஒன்று பேச ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுன்றதால நம்ம சொல்றோம். அன்னைக்கு காவலர்கள் கூட ஒரு அதுக்கு தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். எடுத்து காட்டுகிற உரிமை எங்களுக்கு எடுத்து சொல்றோம். உங்க கவனத்துக்கு வராம கூட இருக்கலாம், இல்லை உங்க கட்சிக்காரர்கள் தவறான தகவல் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் நடத்துறோம் எதிர்கட்சிகள். அதன் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிந்தா அது உண்மையை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இதுவரை எந்த அரசியல் கட்சியும் துணியாத, எந்த அரசியல் கட்சி நிர்வாகம் துணியாத, தைரியம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாத ஒரு செயலை இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பழிப்பிலே புகாரிலே இருக்கிற குற்றவாளிக்கு நற்சான்று வழங்கியிருக்கிறார். அவரு இந்த சம்பவம் உண்மை இல்லை என்று சொல்லுகிறார். சிறந்த ஒன்றிய செயலாளர், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு பத்திரம் கொடுக்கிறார், சிறப்பு பண்றார். இதை சொன்ன எங்கள் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறார். வழக்கு வரட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது தமிழகத்துடைய முதலமைச்சரையும் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன். இதுதான் நீங்கள் பெண்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? உண்மையா இல்லையா என்பது யார் நிரூபிக்கிறது, தீர்மானிப்பது? நீதிமன்றம். நீங்க வழக்கு போட்டீங்க, விசாரணை பண்ணுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்க. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா நிறுவனம் நீதிமன்றம் சொல்லணும். ஆனால் போலீஸ் அதிகாரம், நீதித்துறை, அனைத்து அதிகாரங்களும் இந்த மாவட்ட செயலாளர், இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமணனுக்கு யார் கொடுத்தது? இந்த தைரியம் லட்சுமணனுக்கு எப்படி வந்தது? எங்க வந்தது? திமுக இருக்கிற பெரும் தலைவர்களை கூட செய்ய துணியாத, அனைத்து கட்சியிலுமே சொல்ற, திமுக எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே செய்ய துணியாத நீதிமன்ற, அதாவது ஒரு செயலை, ஒரு கேவலமான செயலை, ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது, கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 8 மாத காலமாக ஆபாச வீடியோ எடுத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கற்பழித்த அந்த கயவனுக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த விழுப்புரம் தொகுதியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிற டாக்டர் லட்சுமணன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது நியாயமா?
இது உங்களுக்கு சம்மதமா? திமுக தலைமைக்கு சம்மதமா? உங்களை போட்டிருக்கிறார், திமுக கண்டிக்கிறது என்று சொல்கிறார். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், திமுக தலைமை இது கொடுத்திருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு செயல்பட மாட்டார்கள். ஆனால் இங்கே திமுக கண்டிக்கிறது என்ற வார்த்தை வருகிற போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இது அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்டதா? அந்த அளவுக்கு திமுக தரம் தாழ்ந்து போய்விட்டதா? பெண்களுடைய மானத்தை கேள்விக்குறியாக்குகிறதா இந்த திமுக என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், வேண்டுகோளாகவும் சொல்கிறோம். உண்மையை விரைந்து விசாரித்து இன்னைக்கு 19ஆம் தேதி கொடுத்தது, இத்தனை நாள் ஆட்கிறது. இன்னும் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படவில்லை. ஒரு கற்பழிப்பு புகார் கொடுத்தால் முதல் கடமை அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை. ஏன் இது வரைக்கும் செய்யல? ஏன் செய்யல? யாருடைய அழுத்தம்? என்ன காரணம்? ஆகவே தயவு செய்து இனிமேலாவது காவல்துறை இதிலே முழு கவனம் செலுத்தி குற்றவாளியை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக இந்த அளவுக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரே அவருக்கு பரிந்துரை செய்து வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அவருக்கு ஆதரவிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது நடந்தால், இனிமேலும் நடந்தால், அதற்கு இந்த அறிக்கையை தான் காரணம். இந்த அறிக்கை தான் அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு இந்த அறிக்கையை வெளியிட்டவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்பதை கூறி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரி சொல்கிறேன். அது முதலே ஆகவே இப்படிப்பட்ட குற்றம் கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற திமுக அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும், கைது செய்யாத அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பூர்வ கழகத்திலே மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன். ஒன்று சொல்கிறோம், மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்கிறோம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார் உஷார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல்துறை இல்லை, இனிமேல் திமுக தான் காவல்துறை. எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களே விடுவித்துக் கொள்வார்கள். ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஓபிஎஸ் 3வது அணி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். இவர் வந்து இந்த செங்கோட்டையன் வந்து 26 தாவேகாவுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு சார். அதிமுக பத்தி கேளுங்க, அதிமுக பத்தி கேளுங்க. யாரு எங்க பாருங்க, அதிமுக என்ன நடக்குது கேளுங்க. வெளியில இருக்கிறவங்க அவர் அங்க போறாரு, இவர் இங்க போறாரு, அவர் 3வது அணி அணிக்கிறாரு, 4வது அணி அணிக்கிறாரு, இல்ல உருள்றாரு, பெறல்றாரு, எதுவா இருந்தா எங்களுக்கு என்ன? தெரியல. அதான் சொல்லிட்டேன், கற்பழிப்பு குற்றவாளிக்கே மாவட்டத்தில் அறிக்கை விடுறதா அப்புறம் வேற